ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கை வந்து ரன்னகலமாக இருந்துச்சு. அதேமாதிரி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் நிறைய சம்பவங்கள்லாம் இருந்துச்சு. அந்த வீடியோலாம் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்க போய் பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அதான் யதார்த்தவாதி. அவர் என்ன பண்ணான்னா ஸ்டார்டிங்கை வந்துட்டு நம்மளுடைய அந்த அருணோட பிறந்தநாளுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்கிறாரு, பாட்டு பாடுறாரு. செமையாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லி இவர் தேங்க்யூ சொல்கிறார். சார் தேங்க்யூ சார், இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இட்ஸ் மீன்ஸ் அ லாட் அப்படின்னுவார். அதை சொன்ன உடனே கையெடுத்து கும்பிட்டார். உடனே அவர் சொல்கிறார், செமையாக கலாச்சார், என்னங்க அருண், இதை நான் வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம்ல, ஏன்னா நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு. இல்லை ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது ஒன்றும் மார்க்கிங் இல்லையா அப்படின்னாரு. ஐயோ அப்போல்லாம் இல்லை சார்னு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மஞ்சரி உட்காந்துருந்தாங்க. மஞ்சரி கலாய்க்கிறாரு, என்னம்மா மஞ்சரி நீங்கள் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கலையே, ஏன்னா அவர் இப்படி கும்பிட்டாரு அப்படின்னு. ஐயோ இந்த கான்வர்சேஷன்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கல சார், ஏன்னா மஞ்சரி வந்துட்டு இப்படி கையெடுத்து கும்பிட்டார் இல்லையா, அதை வந்து தான் வச்சு இன்னும் மார்க்கிங் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சண்டை இழுத்தாங்க. இவர் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்றது தான் மார்க்கிங்காகவே பண்ணுவார். அதனால் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரே காலம் ரெண்டு மாங்கான்ற மாதிரி இருந்துச்சு. சூப்பர். அதாவது இவர் எப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு சம்பவத்தை எடுத்து அங்கே வந்து பிரித்து மேய்வார். ஆனால் இவர் நிறைய சம்பவங்கள் எடுக்கிறாரு. ஆனால் எல்லாத்தையும் போகும்போது அப்படியே போகும்போது புறமடல் ஒரு சின்ன தட்டு, சரி அப்புறம் வரேன் பாயின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுதான் வந்து அவருக்கு இவருக்கு உள்ள வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா இவரும் கண்டிக்கிறாரு, அவரும் கண்டிக்கிறாரு. ஆனால் அவர் கண்டிக்கிறது பயங்கரமாக வெடிக்குது, இவர் கண்டிக்கிறது ஒரு சின்ன அந்த என்னது மிளகா பட்டாசு மாதிரி வெடிக்குது, அவ்வளோதான். மற்றபடி அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை அங்கே சொல்லிட்டார். என்னென்னா அருணை வந்து இந்த மாதிரி கையெடுத்து கும்பிட்டு இங்கே பார்த்திங்கன்னா அது மார்க்கிங் மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அங்கே ஒரு குத்து. இதை வந்து சீரியஸாக எடுத்துக்கங்க, சீரியஸாக எடுத்துக்காதீங்க மஞ்சரி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கருத்து. சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அருண் வந்து பண்ணுறது மார்க்கிங் மாதிரி இருந்துச்சா, இல்லை மஞ்சரி வந்து அதை தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு தோணுதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.